கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுக்கணும். இதை நம்ம முழுசாக சேர்த்தோம்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி இதை நல்லா உடச்சிட்டு சேர்த்தோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு உடச்சி எடுத்தால் போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இதை ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா நமக்கு நல்லா தேன் கலரில் கேரமல் மாதிரி ரெடி ஆகும். இப்போ தேன் கலரில் ஆக தொடங்கும் போது லோ ஃப்ளேமுக்கு வைக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா தேன் கலருக்கு ஆகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும். அதனால் இது எந்த கலரில் இருக்கும்போதே நம்ம பொடிச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா கலந்துடணும். இப்போ இந்த கேராமலில் இந்த அரிசியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி வேகிறதுக்காக தான் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை கலந்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கரை மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 விசில் வெந்தால் போதும். இப்போ ஒரு 2 விசில் வந்திருக்கு. அரிசி நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா அரிசியெல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் பால் சேர்க்கணும். இப்போ இதில் நான் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். பாலில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா கெட்டியாக நமக்கு பாயசம் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா வேக விடணும். இப்போ இது நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா பொன்னிறமானதும் நம்ம பாயசத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கணும். ஏலக்காய் பொடி கடைசியாக சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம கேராமல் கரெக்டான கலரில் ரெடி பண்ணதுனால நல்ல பிங்க் கலரில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாயாசம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பால் வச்சு ரொம்பவே சிம்பிளாக குக்கர்லேயே நம்ம ஈஸியாக இந்த பாயசம் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற அரிசியும் பாலும் இருந்தால் போதும். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய கேராமல் அரிசி பாயசம் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.